இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். முருக பக்தர் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் வணக்கம். வேலும் மயிலும் சேவலும் துணை. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மார்கழி மாதம் அப்படின்னாலே இறைவனை நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு காலம். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் அப்படின்னாலே மிக மிக சிறப்பு கூடிய மாதம். நம்ம 2025 வரக்கூடிய விரத நாள் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஸ்வர்க்க வாசல் பரமபத வாசல் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆமாங்க, அந்த ஸ்வர்க்க வாசல் பரமபத வாசல் திறக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி. இது மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு வரும். ஏகாதசி அப்படின்றது மாதந்தோறும் வரும். எல்லா ஏகாதசிக்கும் அதுக்கு உண்டான சிறப்பான பலன்கள் கண்டிப்பா இருக்கும். ஆனா இப்போ வருடம் முழுக்க வரக்கூடிய இந்த 12 ஏகாதசி இருக்கு இல்லையா, இதையெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. நம்ம 3 நாள் விரதம் கடைபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏகாதசி, இந்த வைகுண்ட ஏகாதசியை நீங்கள் விரதமாக இருந்து வணங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக முழுசாக நாராயணரோட முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஏன் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் நமக்கு சொர்க்க வாசல் அப்படின்ற பரமபத வாசல் திறக்க போகுது. அந்த பரமபத வாசல் வழியாகத்தான் நாராயண பெருமாள் எழுந்தருளி நமக்கு எல்லாமே அருள் புரிவார். அவங்க அதே வாசல்ல நம்மளும் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பாவங்கள் இருக்கோ அந்த பாவங்கள் எல்லாம் நீங்கும், 3,000,000 பாவமும் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாமே நீங்கி நமக்கு புண்ணியம் கிடைச்சிட்டு வைகுண்டத்துல நமக்கு ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதனால்தான் இந்த ஆழ்வார்கள் வைணவர்கள் இந்த வைகுண்ட ஏகாதசியை ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும், அப்போ இந்த சொர்க்க வாசல்ல போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அது தீரும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அதுதான் இல்லை. நம்ம கொலை, கடத்தல், கொள்ளை இந்த மாதிரிலாம் நிறைய பாவங்கள் செஞ்சுட்டு நமக்கு தெரிஞ்சே எல்லா பாவங்களையும் செஞ்சுட்டு கோயில் உண்மையில போய் காசை போட்டுட்டு இந்த சொர்க்க வாசல்ல நான் நடந்து வந்துடுறேன், என்னோட பாவங்கள் எல்லாமே போயிட்டு எனக்கு வைகுண்ட பதவி கிடைச்சிடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. அதை தாண்டி நமக்கு தெரியாம நம்ம செஞ்ச பாவங்கள் இருக்கும் இல்லையா, தெரிஞ்சு செய்யற பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. அதுலயும் நமக்கு தெரியாம நடந்துச்சுப்பா அப்படின்ற சொல்ற ஒரு பாவத்துக்கு நமக்கு மன்னிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு திருநாள் தான் இந்த திருநாள். அன்னைக்கும் எப்படி நம்ம கோயில்ல போயிட்டு இப்ப சாமி கிட்ட வேண்டணும், நம்ம உள்ள முருகி மனப்பூர்வமா வேண்டிக்கணும். எனக்கு தெரியாம நான் செஞ்ச பாவங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சுடு, எனக்கு நல்ல காலத்தை நீயே கொடுக்கணும் அப்படின்னு இறைவன் கிட்ட வேண்டக்கூடிய ஒரு திருநாள். அதனாலதான் நம்மள இறைவன் மன்னிப்பாரு அப்படின்ற ஒரு ஐதீகம் தான் எங்க பாவங்கள் நீக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி நம்ம தெரிஞ்சே செய்யற பாவங்களுக்கு எந்த கோயிலுமே கண்டிப்பா மன்னிப்பு கிடையாது. சரி, ஏகாதசி இந்த விரத முறை நம்ம எப்படி கொண்டாடுவது, இதை நம்ம எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகாதசி 3 நாள் விரதம் கொண்டாடுவாங்க. தசமி அன்னைக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகாதசி, அதுக்கு அடுத்தது துவாதசி. இந்த 3 நாட்களுமே நம்ம விரதம் பண்ற மாதிரி தான் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா இப்போ சஷ்டி விரதமா இருக்கட்டும், இல்லைன்னா கிருத்திகை அப்படின்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு நாள் மட்டும்தான். ஆனா ஏகாதசி அப்படின்னு வரும்போது 3 நாளும் இந்த விரத முறையை நம்ம கடைபிடிக்கணும். இந்த மாதிரி 3 நாள் இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த வைகுண்ட ஏகாதசி எப்படியாவது நீங்க கடைபிடிச்சிடுங்க. அதனால இந்த ஏகாதசி வருடந்தோறும் உங்களால செய்ய முடியாத ஏகாதசியோட பலன் அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா அன்னைக்கேன்னு பார்த்து 3,000,000 தேவர்களும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கஷ்டத்தை தீர்க்கும்படியா ஸ்ரீஹரியை உத்தர திசையில போய் வேண்டின ஒரு திருநாள். அதனால நமக்கும் அன்னைக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம். உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில்ல போய் தரிசனம் செய்யலாம். 2 அற்புதமான தரிசனங்களை நீங்க அங்க போய் பெறலாம். அது போக திருப்பதியிலும் இந்த வைகுண்ட ஏகாதசி ரொம்ப ரொம்ப சிறப்பா நடக்கும். பெரிய பெரிய கோயில்கள் அப்படின்னு இல்லாம எந்த சின்ன விஷ்ணுவின் ஆலயமாக இருந்தாலும் பெருமாளோட ஆலயமாக இருந்தாலும் அங்க இந்த வைகுண்ட ஏகாதசியை ரொம்ப சிறப்பா கண்டிப்பா கொண்டாடுவாங்க. நம்ம பெரிய கோயிலுக்கு போய் தான் இந்த வணங்கணும் அப்படின்லாம் இல்லை. சின்ன கோயில், ஏதாவது ஒரு சின்ன கோயில்ல கூட நம்ம இந்த சொர்க்க வாசலுக்குள்ள போயிட்டு வரலாம். அதே பலன் தான் நமக்கு கிடைக்கும். வீட்லயே நம்ம வழிபாடு கூட செய்யலாம். எல்லா முறையும் கண்டிப்பா இருக்கு. இந்த ஸ்ரீரங்கம் போயிட்டு வைகுண்ட ஏகாதசியை கடைபிடிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மோகினி அவதாரம் இருக்கு. மோகினி அவதாரம் அப்படின்னு தேவர்களை காப்பாற்றி அவங்களுக்கு அமிர்தம் கொடுக்கறதுக்காகவே இந்த மோகினி அவதாரம் எடுத்திருப்பாரு. அந்த தரிசனம் 9ஆம் தேதி கிடைக்கும். 2 நாள் நம்மளால போக முடியாது அப்படின்றவங்க நீங்க 10ஆம் தேதி காலையில சொர்க்க வாசல் திறக்கப்படும் இல்லையா, அப்போ கூட போய்க்கலாம். இந்த வருஷம் ஏகாதசி அப்படின்றது கொஞ்சம் டைம் வேரியேஷனா இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து போய்க்கணும். 9ஆம் தேதியும் நமக்கு ஏகாதசி இருக்கு, அதோட 10ஆம் தேதியும் இருக்கு. ஆனா
எப்போ வந்து சூரிய உதயம் ஆகுறாங்களோ அந்த டைமுக்கு ஏகாதசி. அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் தேதி காலையில தான் நமக்கு ஏகாதசி இருக்கு. அதனால 10ஆம் தேதி தான் சொர்க்கவாசல் வந்து திறக்கப்படும். சரி, நம்ம கோயிலுக்கு போக முடியல, கோயில்ல தூரமா இருக்கு, நம்ம வீட்டில் இருக்கோம், வீட்டில் எப்படி நம்ம விரதத்தை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் இதே 3 நாட்கள் விரத முறை தான் கடைபிடித்தே ஆகணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி மத்தியானத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஏகாதசியே ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால மத்தியானத்துக்கு அப்புறம் நீங்கள் எந்த சாப்பாடுமே சாப்பிட்ற மாதிரி இல்லை கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஆனாலும் விரதம் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் எளிய ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லைனா பால் பழம் நிராகாரம், உங்களுக்கு எந்த விரத முறை உங்களுக்கு ஓகே அப்படின்னு படுதோ அந்த விரத முறையை நீங்கள் கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததான் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு நம்ம பெருமாளுக்கு துளசியில் ஒரு செம்பெடுத்து அதில் வந்து தண்ணி நிரப்பிட்டு துளசியை வச்சுட்டு அதுதான் நம்ம நைவேத்தியமாக வைக்கணும். சாமிக்கு அன்றைக்கி வேறு எந்த நைவேத்தியமும் வைக்கிற மாதிரி இல்லை. இது வந்து குரு ராகவேந்திர சுவாமி, கிருஷ்ணர், அதுக்கப்புறம் பெருமாள், இவங்க எல்லாருக்குமே இதுவே பொருந்தும். ஏகாதசி அப்படின்னா இது மாதிரி தான் நைவேத்தியங்கள் வைப்பாங்க. அந்த நைவேத்தியத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்குது, தாகமாக இருக்குன்னா அந்த துளசி தீர்த்தம் தான் நீங்களும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் பொறுத்த மாதிரி தான் எல்லாமே. உங்களால் முடியல அப்படின்னா பால் பழம் ஜூஸ் இளநீ இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ வருடந்தோறும் நம்மளால் இருக்க முடியல, இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்றவங்க நிராகாரமாக தான் இருப்பாங்க. வெறும் தண்ணீர் மட்டும்தான் குடிப்பாங்க. குறிப்பிடத்தக்கது அப்படின்னா நீங்கள் தண்ணி வந்து தாராளமாக குடிச்சிக்கலாம், அதில் எந்த தப்புமே இல்லை. இது எந்த விரத முறையாக இருந்தாலும் கண்டிப்பாக தாராளமாக தண்ணி குடிக்கலாம். 3ஆவது நாள் வந்து 11ஆம் தேதி அன்னைக்கு வந்து துவாதசி. அன்னைக்கு தான் நம்ம வந்து பாராயணம் செய்யணும். அப்படின்னா எல்லா நைவேத்தியங்களும் செஞ்சு வச்சுட்டு பூஜையெல்லாம் செஞ்சு வச்சு தளிகை போட்டுட்டு பெருமாளை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட விரதம் வந்து முடிச்சுட்டு நம்மளும் வந்து சாப்பிட்டுக்கலாம். இதுதான் 3ஆவது நாள். இந்த மாதிரி 3 நாளுமே நம்ம வந்து விரதத்தை வந்து கடைப்பிடிக்கிறது தான் ஏகாதசி விரதமாக இருக்கும். இது வந்து மாதந்தோறும் இப்படி தான் இருக்கும். முடியல அப்படின்றவங்க இந்த வைகுண்ட ஏகாதசியில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருடந்தோறும் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அது எல்லாமே இந்த 3 நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கோயிலெல்லாம் என்ன டைமிங்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல் நாள் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தசமி. அன்னைக்கு 12 மணி 3 நிமிஷத்து வரைக்கும், மத்தியானம் 3 நிமிஷத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு தசமி இருக்குது. அதுக்கப்புறம் ஏகாதசி வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணி 2 நிமிஷத்து வரைக்கும் ஏகாதசி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து துவாதசி வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த 10ஆம் தேதி காலையில் தான் சொர்க்கவாசல் வந்து திறக்கப்படும். அதுக்கப்புறம் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணி 13 நிமிஷத்து வரைக்கும் தான் துவாதசி இருக்கும். அந்த 8 மணி 13 நிமிஷத்துக்குள்ளே நம்மளோட பாரணை வந்து நம்ம செஞ்சிடணும். அப்படின்னா நம்ம பெருமாளுக்கு எல்லா தளிகையெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து விரதத்தை வந்து முடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்னென்ன சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மத்தியானம் வரைக்கும் தான் நீங்கள் நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்படி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ், பால், பழம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்கள் எதையுமே சாப்பிடக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு தான் சொர்க்கவாசல் திறக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாராயணா, ஓம் நமோ நாராயணாய நமக, இல்லைன்னா நாராயணா நாராயணா அப்படின்னு நாராயணனோட நாமத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த நாள் முழுக்க நீங்கள் நாராயணனோட நாமத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது இன்னுமே சிறப்பான பலன்களை கண்டிப்பாக தரும். அதோட பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. 10ஆம் தேதி வந்து நைட்டு வந்து நீங்கள் தூங்கக்கூடாது. அன்னைக்கு ஃபுல்லாகவே நீங்கள் கண்ணு முடிச்சுட்டு நாராயணனோட நாமத்தை ஜபித்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 11ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட துவாதசி அன்னைக்கு தான் நீங்கள் பாராயணம் செய்ய போகிறீங்க. நைவேத்தியம் உங்களால் என்னென்ன செய்ய முடியுதோ அது எல்லாமே நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். அதில் நல்லிக்காய், அகத்திக்கீரை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்துக்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். சுண்டைக்காய் கிடைச்சாலும் நீங்கள் நைவேத்தியத்தில் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் பட்னியாக இருக்கும்போது விரதம் முடிச்சு சாப்பிடும்போது உங்களோட வயிற்றில் இருக்கிற புண்ணு ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால இந்த மாதிரி ஃபுட்ஸையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்ற ஒரு நாமத்துக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குது. அன்றைக்கி நாள் முழுக்க இரவு முழுக்க நீங்கள் இதை மட்டுமே சொல்லிட்டு இருந்தாலும் போதும். மற்றபடி கோயிலில் கூட நம்ம ஜாகரணை செய்கிறோம், நைட்டு வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கோம், அங்கே இருக்கிற பூஜை பஜனை இதில் வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப சிறப்பானது. உங்கள் ஊரில் கிட்ட ஏதாவது விஷ்ணு ஆலயம், பெருமாளோட ஆலயம் இருக்குது அப்படின்னா அங்கே போய் நீங்கள் வந்து பூஜையில் வந்து கலந்துக்கலாம். இந்த வைகுண்ட ஏகாதசி நீங்கள் செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பான ஒரு திருப்பங்களை கண்டிப்பாக தரும். நீங்கள் தெரியாமல் செஞ்ச பாவங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு கண்டிப்பாக பெருமாள் வந்து மன்னிப்பு கொடுப்பாரு. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் கண்டிப்பாக. என்ன அப்படின்னா நான் வந்து செத்ததுக்கப்புறம் சொர்க்கம் வாசமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் நம்ம இருக்கும்போது நல்லது செஞ்சாதான் நம்ம செத்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போவோம். நமக்கு தெரியாமல் நிறைய தப்பு செஞ்சுருப்போம், நிறைய வந்து இன்னொருத்தருக்கு ஹர்ட் பண்ணியிருக்கலாம், ஏதாவது நமக்கு தெரியாமல் செஞ்ச விஷயங்கள் நிறையா இருக்கலாம். அந்த விஷயங்களுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி.
இங்கே வந்து பெருமாளோட முழு ஆசி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஏகாதசி விரதத்துக்கு அதுக்குண்டான சிறப்பான பலனே இதுதான். நம்ம ஏகாதசி விரதம் இருக்கும்போதெல்லாம் பெருமாளோட முழு அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முடியுது அப்படின்னா மாதந்தோறும் இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லை அப்படின்னவங்க இந்த வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசியை வந்து நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிச்சே ஆகணும். ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். துளசி இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்ல மறந்துட்டேன். துளசியை வந்து ஏகாதசி அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற துளசி வந்து பிறக்கக்கூடாது. அதுக்கு முந்தைய நாளை வந்து பறித்து ஃப்ரிட்ஜில் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ஏகாதசி அன்னைக்கு இந்த ஒரு ஏகாதசி அப்படின்னு இல்லை, மாதந்தோறும் வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு மட்டும் நீங்கள் துளசியை வந்து பிரிச்சிடவே கூடாது. அது ரொம்ப பாவம். அதுக்கு முந்தைய நாளே வந்து நீங்கள் துளசியை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வெளியில் மாலையாக கிடைக்குது அப்படின்னா அதையே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் ஏகாதசி அன்னைக்கு மட்டும் துளசியை வந்து துளசி செடியிலேருந்து பிரிச்சிடாதீங்க. எல்லா விரத முறையும் நம்ம கடைசி பிடிச்சிட்டோம். அதே போலவே பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னென்னா அன்னதானம். நம்மளால் முடியுது அப்படின்னா எளியவருக்கு அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுலேயும் பெருமாள் அப்படின்னு வந்துட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு ஏழை வீட்டில் இருந்தாலும் அன்னதானம் அப்படின்ற விஷயத்துக்கு பெருமாள் அங்கே போய் நிற்பாரு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. உங்களால் முடியுது அப்படின்னா துவாதசி அன்னைக்கு யாராவது ஒரு 2 பேர் 3 பேர் உங்களால் எத்தனை பேருக்கு உங்களால் சாப்பாடு கொடுக்க முடியும்னு பார்த்துட்டு அவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க. இல்லைன்னா கோயிலில் போய் பிரசாதம் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒன்றுமே தப்பில்லை. நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்த கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்னென்னா கோயிலில் போயிட்டு கோயில் உண்டெல்லாம் கட்டுக்கட்டாக பணம் போடுறதுனால பெருமாளோ இல்லை எந்த சாமியாக இருந்தாலும் அவங்களோட முழு அருள் நமக்கு கிடைச்சிரும். நம்ம செய்யக்கூடாத பாவமெல்லாம் செஞ்சுட்டு கோயில் உண்டில் போய் பணம் போடுறதுனால எந்த ஒரு லாபமும் கிடையாது. ஆனால் நம்மளோட பாவம் நீக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னா அது வந்து அன்னதானம். யாருக்கெல்லாம் அன்னதானம் தேவைப்படுதோ, யாருக்கு கஷ்டம் இருக்கோ, யார் ரொம்ப எளியவங்களாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களால் எத்தனை பேருக்கு செய்ய முடியுதோ அத்தனை பேருக்கு செய்யுங்க. ரொம்ப சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா துவாதசி அன்னைக்கு பாராயணம் செஞ்சுட்டு உங்களோட விரதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யாராவது 2 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அது இன்னுமே சிறப்பு. இல்லை அப்படின்னா அந்த மாதிரி யாரும் இல்லை அப்படின்னா கோயிலில் கொண்டு போய் பிரசாதத்தை கொடுக்கலாம். அதுவும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். விரதம் அப்படின்னு வரும்போது நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். கர்ப்பிணி ஸ்திரீயர் இருக்கலாமா, பால் கொடுக்குற பெண் வந்து இருக்கலாமா, வயதானவர் விரதம் இருக்கலாமா, இப்படிலாம் கேட்டிங்கன்னா உங்களோட ஹெல்த் கான்ஷியஸ் பார்த்துட்டு உங்களால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் எல்லாம் விரதம் இருக்கலாம். இல்லை அப்படின்னா நார்மலாக பூஜையெல்லாம் என்ன செய்வோம் அந்த மாதிரி பூஜை செய்யலாம், துளசியில் அர்ச்சனை செய்யலாம், இதை எல்லாமே தாராளமாக செய்யலாம். பட்னியாக இருக்க முடியும் அப்படின்றவங்க தாராளமாக நிராகாரமாக கூட விரதம் இருக்கலாம். இல்லை அப்படின்னா பால், பழம், ஜூஸ், இளநீ இந்த மாதிரி எளிய ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டு ஜூஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு உங்களோட விரதத்தை வந்து நீங்கள் தாராளமாக கடைப்பிடிக்கலாம். யாரெல்லாம் இந்த ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிக்கிறாங்களோ கண்டிப்பாக நிச்சயமாக பெருமாளோட முழு அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால யாருமே இந்த விரதத்தை மட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எந்த கடவுளுமே உங்களுக்கு கண்டிப்பாக தரமாட்டாரு. ஏன் அப்படின்னா நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒரு நாள் வரும். அன்னைக்கு நீ வழிபட்ட அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட பாவங்கள் தீரும் அப்படின்னு யார் சொல்லுவாங்க? ஆனால் தெரியாமல் செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பாக மன்னிப்பு இருக்கும். இந்த நாள் வந்து அவ்வளோ சிறப்பான ஒரு நாள். மார்கழி மாதம் முழுக்க விஷ்ணுவை வழிபடுறது, பெருமாளை வழிபடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக நமக்கு தரும். இந்த மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு பாசிட்டிவான ஒரு மாதமாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா 2025 வரக்கூடிய முதல் விரதம் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம். அதனாலேயே இதை வந்து யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இந்த பதிவை உங்களோட உற்றார் உறவினர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கடைபிடிக்கட்டும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். என் சேனல் நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவன்.